ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. மார்ச் 26, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆப்பை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, நிவேஷ் மித்ரா அப்படின்றது அந்த ஆப்போட பேர். இந்த ஆப்பை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயிலாக படிச்சிருப்போம். சரியா? இந்த ஆப் வந்து எதுக்காக, ஏன் அப்படின்றத படிச்சிருப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த ஆப்போட தேர்ட் வெர்ஷன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? நான் வந்து அந்த டீட்டெயிலாக பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். எதுக்காகடா இந்த ஆப்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, நிவேஷ் மித்ரா அப்படின்றது அந்த ஆப்போட பேரு. இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபேக்டரி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். இல்லைன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றப்ப வந்து சாதாரணமாலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய அப்ரூவல் வந்து வாங்கணும். லைக் வந்து என்னன்னா வந்து நான் எந்த இடத்துல வந்து ஃபேக்டரி வந்து வைக்க போறேன்னா அங்க வந்து லேண்ட் அப்ரூவல் வந்து வாங்கணும். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக் இந்த கரண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கரண்ட் வந்து வர்றதுக்கு அங்க அவன்ட்டு வந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ரூவல் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் அப்ரூவல் வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் அப்ரூவல் வந்து வாங்குறதுக்கு நான் தனியா வந்து இந்த லேண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போற மாதிரி இருக்கும். அதே இது இந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் வந்து வாங்குறதுக்கு தனியா வந்து இந்த பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் போய் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நடக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிவேஷ் மித்ரா அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரி தான். இந்த வெப்சைட்டை வந்து நீ லாகின் பண்ணிட்டு அதுலயே எல்லா விஷயமும் இருக்கும். லேண்ட் சர்டிபிகேட் வந்து வாங்கணுமா, அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உன் டாக்குமெண்ட் எல்லாம் அப்ளை பண்ண சொன்னும். அப்லோட் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஆப் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ வந்து அதோட தேர்ட் வெர்ஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த தேர்ட் வெர்ஷன்ல அப்படி என்னென்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து, முன்னாடி இருந்த வெர்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த லேண்ட் அப்ரூவல் வந்து வாங்குறதுக்கு தனியா வந்து நீ வந்து ஒரு லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தனியா லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அதுக்கு தனியா வந்து ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு போட்டு அதுக்கு தனியா வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த தேர்ட் வெர்ஷன்ல எல்லாத்துக்கும் லைக் வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட்டோ லேண்ட் சர்டிபிகேட்டோ எலக்ட்ரிக்கல் சர்டிபிகேட்டோ எது வாங்கினாலும் ஒரே லாகின் ஐடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, பேன் பேஸ்ட் சிங்கிள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஐடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ ஒரு யூசர் ஐடி மட்டும் போட்டா போதும், எல்லா வித சர்டிபிகேட்டும் நீ வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ சாட்பாட். சரியா? நீ வந்து ஏதாச்சும் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ஏஐட்ட வந்து கேட்கற மாதிரி வந்து ஒரு ஏஐ சாட்பாட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கம்பெனி அப்ளிகேஷன் ஃபார்ம். அது என்னடா கம்பெனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து இந்த லேண்ட் அப்ரூவலுக்கு வந்து தனியா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பொல்யூஷனுக்கு வந்து தனியா அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கம்பெனா ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்ல. ஓகேவா? இதையும் தாண்டி வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து செக்ஷன் 80 பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்னடா செக்ஷன் 18 கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து இப்போ வந்து இந்த லேண்ட் சர்டிபிகேட்டே வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் அப்ரூவலே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து மேப் அப்ரூவல் வந்து வாங்கணும். மேப் அப்ரூவல்னா புரியுதா? லைக் எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ஃபேக்டரி வந்து வைக்க போறேன். நான் வந்து லைக் வந்து இங்க பாருங்க சார், இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோட ஃபேக்டரி வந்து வரப்போகுது, அதுக்குரிய சோலார் பேனல் வந்து இங்க வரப்போகுது. வேற என்ன ஃபேக்டரியில இருக்கும், உம் உம் எப்படி சொல்றது, வேற என்ன இருக்கும் ஃபேக்டரியில, ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த நம்ம வந்து வீட்டை பிடிக்கட்டும், இந்த இடத்துல பெட்ரூம் வரப்போகுது, இந்த இடத்துல ஹால் வரப்போகுது. அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து கொடுத்துருவோம் பாத்தீங்களா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதுதான் வந்து இந்த மேப் சர்டிபிகேட் மேப் அப்ரூவல் சொல்லுவாங்க. ஒன்ஸ் வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேப் அப்ரூவல் வந்து வாங்கணும் முன்னாடி. சரியா? மேப் அப்ரூவல் வந்து வாங்கணும். மேப் அப்ரூவல் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லேண்டை யூஸ் பண்றதுக்கு தனியா வந்து லேண்ட் பெர்மிஷன் வந்து வாங்கணும். சரியா? செக்ஷன் 80 கீழே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேப் அப்ரூவல் வந்து வாங்கணும். அது கொடுத்த பிறகு அந்த லேண்டை யூஸ் பண்றதுக்கு நீ லேண்ட் பெர்மிஷன் வந்து வாங்கணும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அந்த செக்ஷன் 80 வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நீ வந்து மேப் அப்ரூவல் வந்து வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ வந்து அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன கொண்டு வந்திருப்பானா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சிறப்பு அம்சம் இதெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து நீ வந்து ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எப்போ அப்ரூவல் ஆகும், எப்போ அப்ரூவல் ஆகும், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு, இந்த டேட்டுக்குள்ள வந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து அப்ரூவல் ஆகும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து SMS அலர்ட் இந்த விஷயமும் இதுல இருக்கு. சரியா? இந்த மாதிரி அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா வந்து உனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுப்பா, அப்ரூவல் ஆக போகுதுப்பா, அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து SMS அலர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த 3.0 கீழ. சரியா? இதெல்லாம் வந்து இதுல இருக்க சிறப்பு அம்சங்கள்.
இது வந்து ஒரு விஷயம் சரியா. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே அந்த யூபியோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பிசினஸ் வந்து அவனுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. அது எத்தனை கோடிக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, 2781 கோடிக்கு வந்து கொடுக்குறாங்க சரியா. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த 2781 கோடியில 73 கோடி வந்து இந்த ஐடி ப்ராஜெக்டுக்காகவும் அந்த 20 கோடி வந்து ஃபுட் ப்ராசஸிங் ப்ராஜெக்டுக்காகவும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. வழங்குச்சா? ஆல்ரெடி இந்த ஆப் தான், அந்த ஆப்ல வந்து 3.0% வந்து கொண்டு வந்துட்டான் அப்படின்றதுதான் விஷயம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சு தானே? ஏதாவது சொல்லலாம் விட்டேனா? அந்த சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னேன்னா அது வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா 43 டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 530 சர்வீஸ் இருக்கும். அதுல வந்து அவ்வளவு சர்வீஸ் வந்து நீ வந்து பர்மிஷன் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து இப்போ வந்து 200 சர்வீஸ் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? மத்த ஆளுக்குலாம் புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, ரெண்டாவது நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்போ வந்து போர் போய்கிட்டு இருக்கா. மிடில் ஈஸ்ட்னா புரியுதா? லைக் வந்து என்ன சொல்றது, இந்த வெஸ்ட் ஏசியன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ வந்து வார் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த வார் போறதுனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில வந்து மோஸ்ட்லி இந்த ஆயில், கேஸ், ஃபெர்டிலைசர் இதெல்லாம் வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து போர் போய்கிட்டு இருக்கிறதுனால அங்க வந்து எந்த வித ஷிப்பும் வந்து போக முடியல. அதனால என்ன ஆகுது, ஆயில் சப்ளை வந்து கட் ஆகுது சரியா. ஒன்ஸ் வந்து ஆயில் சப்ளை கட் ஆகுறப்ப அந்த ஆயிலோட பிரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரியா. இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க வந்து நம்ம மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, பிரைம் மினிஸ்டர், அவங்க வந்து ஒரு 7 ஸ்பெஷல் டீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. நல்லா நான் வச்சுக்காங்க, இதுக்காக நம்ம மோடி ஒரு 7 ஸ்பெஷல் டீம் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்றத இந்த நியூஸ் சரியா. அது என்னென்ன டீம்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் குரூப் அப்படின்ற ஒரு குரூப், அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி குரூப் அப்படின்ற ஒரு குரூப், எக்கனாமிக் குரூப் அப்படின்ற ஒரு குரூப், நாலாவது வந்து அக்ரிகல்ச்சர் குரூப் அப்படின்ற ஒரு குரூப், ஸ்பேஸ் எசென்சியல் குரூப் அப்படின்ற ஒரு குரூப், டிரான்ஸ்போர்ட் குரூப், அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து கம்யூனிகேஷன் குரூப் அப்படின்ற ஒரு 7 குரூப் வந்து கிரியேட் பண்ணி வைப்பாங்க. இந்த 7 குரூப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வேலை இருக்கும் சரியா. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி குரூப் அப்படின்ற ஒரு குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்போதைக்கு வந்து ஆயில் வந்து எவ்வளவு இருக்கு, இந்த ஆயில் சப்ளை வந்து குறையுமா, குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்றத வந்து பாத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா, குறைஞ்சா என்ன ஆகும், குறையாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த எனர்ஜி குரூப் வந்து பாத்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்கனாமிக் குரூப் எடுத்துக்கோங்களேன், இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து பிரைஸ் வந்து சடனா வந்து கூடாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இந்த மாதிரி வேலையை வந்து இவன் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 7 டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 7 டீமையும் ஒருத்தவங்க வந்து லீட் பண்ண போறாங்க சரியா. ஒவ்வொரு டீமையும் ஒருத்தவங்க வந்து லீட் பண்ண போறாங்க, அவங்க தான் முக்கியம் சரியா. அந்த ஸ்மார்ட் பாயிண்ட்ல இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப் வந்து யார் வந்து லீட் பண்ண போறாங்கன்னா விக்ரம் மிஸ்ரி அப்படின்னு ஒருத்தவங்களும், எக்கனாமிக் குரூப் வந்து அனுராதா தாக்கூர் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து இந்த எனர்ஜி எக்கனாமிக் வந்து அனுராதா சரியா. எனர்ஜிக்கு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நீரஜ் மிட்டல். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்ரிகல்ச்சர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜத் குமார் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன், பிரைஸ் அண்ட் அசோசியேஷன் சொன்னேன்னா அதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நிதி காரே அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து இந்த கம்யூனிகேஷன் குரூப் சொன்னேன்னா அதுக்கு வந்து சஞ்சய் ஜார்ஜு அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து சாட் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சா நான் சொன்னது? புரியுதா? சிம்பிளான விஷயம். புதுசா வந்து 7 குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த குரூப்புக்கு வந்து யார் யார் லீட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்ன பாத்துக்கோங்க, மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, புதுசா வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. சிம்பிளான விஷயம், மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் வந்து புதுசா வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. ஒண்ணு வந்து எங்க கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல வந்து கொண்டு வருவாங்க, ரெண்டாவது வந்து பீகார்ல வந்து கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்த பாத்துக்கோங்க, இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மொத்தம் வந்து எவ்வளவு கோடி செலவழிக்கிறாங்கன்னா 647.58 கோடி வந்து செலவு பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன சொன்னேன், குஜராத்ல வருதுன்னு சொன்னேன்னா அது என்ன ப்ராஜெக்ட் கேட்டீங்கன்னா ரயில் ஓவர் ரயில்னு சொல்லுவாங்க. புரியுதா? லைக் வந்து எப்படி சொல்றது, கீழே ஒரு ட்ராக் இருக்கும், கீழே ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்கும், அதுக்கு மேல ஒரு ரயில்வே தண்டவாளம் வந்து வரும் பாத்தீங்களா, அததான் வந்து ரயில் ஓவர் ட்ராக், ரயில் ஓவர் ரயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, குஜராத்ல கொசாம்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரியா, அந்த இடத்துல வந்து கொண்டு வராங்க.
எவ்வளவு கிலோமீட்டருக்கு வந்து கொண்டு வராங்கன்னா 9.2 கிலோமீட்டருக்கு வந்து கொண்டு வராங்க. எத்தனை கோடிக்கு கொண்டு வராங்கன்னா 344 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. இது ஒரு விஷயம். சரியா? இது குஜராத்ல. அடுத்து ரெண்டாவது விஷயம் எங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத். ரெண்டாவது விஷயம் வந்து அது எங்க, ஒடிசாவா, பீகார். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து பீகார். சரியா? பீகார்ல வந்து எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா வந்து பகல்பூர் அப்படின்ற ஒரு இடம். சரியா? அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க, ரயில்வே பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து எத்தனை லென்த்துக்கு வந்து வரப்போகுதுன்னா 13.8 கிலோமீட்டருக்கு வந்து வரப்போகுது. இது எத்தனை கோடிக்கு வந்து வருதுன்னா 303 கோடிக்கு வந்து வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? பைபாஸ்னா புரியுதா? பைபாஸ்ன்றது ஷார்ட் கட்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். பைபாஸ் புரியுது தானே? பைபாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து இந்த பகல்பூர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பகல்பூருக்கு வந்து நார்மலா எப்படி போவ, ஒரு ட்ராக் இருக்குமா, அந்த ட்ராக்ல வந்து ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. சரியா? ரொம்ப வந்து அது பேர் என்ன, அந்த டேர்ம் பேர் என்ன, கூட்டத்துக்கு கன்ஜென்டா ரொம்ப வந்து அது பேர் என்னங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்போ டக்குன்னு வர மாட்டேங்குது தமிழ்ல. சரி, நான் சொல்ல வர்றது புரியல. ரொம்ப வந்து சித்திர திருவிழாலாம் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது என்னது, ரொம்ப வந்து நெருக்கடியா இருக்கும். சரியா? அந்த ரொம்ப வந்து நெருக்கடியா இருக்கு. அதனால என்ன பண்ணிப்பாங்க வந்து அடிஷனலா ஒரு ட்ராக் வந்து போடுறாங்க. எங்க போடுறாங்க பாத்துட்டாங்க, பகல்பூர்ல வந்து போடுறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. அதுதான் வந்து பைபாஸ். சரியா? அது எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து வரணும்னா 13 கிலோமீட்டருக்கு வந்து வருது. ஒரு கிட்டத்தட்ட வந்து 303 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, சூப்பர். புரிஞ்சுச்சு தானே? இது ஈஸியான விஷயம் தான். மூணாவது விஷயம் ஓகே தானே? ஓகே, நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து மொத்தம் வந்து 3 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின். சரியா? இதை பத்தி நம்ம வந்து அடிக்கடி வந்து படிக்கிறோம். இந்த மிஷின் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க வந்து 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 19,744 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2030க்குள்ள, நல்லா வச்சுக்கோங்க, 2030க்குள்ள ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இதுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? கிரீன் ஹைட்ரஜன்னா புரியுது தானே? இதையும் நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஹைட்ரஜன் இருக்கும், அதாவது H2O அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க வந்து ஹைட்ரஜன் தனியா, ஆக்சிஜன் தனியா வந்து பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோலைசர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? இந்த கரண்ட செலுத்துவாங்க. அதனால என்ன ஆகும்னா வந்து ஹைட்ரஜன் தனியா, ஆக்சிஜன் தனியா வந்து பிரிக்கும். இந்த மாதிரி கரண்ட செலுத்துற பாத்தீங்களா, அதுல யூஸ் பண்ற கரண்ட் வந்து நீ வந்து விண்ட் எனர்ஜியாவோ, சோலார் எனர்ஜியாவோ, இந்த கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த எனர்ஜி வழியா யூஸ் பண்ற கரண்ட வந்து யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணி உருவாக்கப்படுற ஹைட்ரஜனை வந்து கிரீன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன டார்கெட் இருக்கு, இந்த மாதிரி வந்து 2030க்குள்ள ஒரு வருஷத்துல இந்த மாதிரி 5 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கா. கரண்டா நம்ம வந்து எந்த லெவல்ல இருப்போம்னா 8,000 டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போதைக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 8,000 டன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது முதல் விஷயம். சரியா? வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து மொதல் விஷயத்துல நம்மளோட இந்த கிரீன் ஹைட்ரஜன் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு கேஜிக்கு வந்து எவ்வளவுக்கு வந்து விற்கிறான்னு கேட்டீங்கன்னா 387 இருந்து 397 ரூபாய்க்குள்ள வந்து விற்கிறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பான். இது முதல் விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு 3 போட்டை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னென்ன போட்டோ அப்படின்றத பாத்துக்காங்க. குஜராத்ல இருக்க தீன் தயாள் போர்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இருக்க விவோ சிதம்பரம் போர்ட் ஒண்ணு, ஒடிசால இருக்க இந்த பரதீப் போர்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொத்தம் வந்து ஒரு 3 போர்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. அது எதுக்காக சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த 3 போர்ட்டையும் அது பேர் என்ன, ஒரே நிமிஷம் சொல்லுங்களேன், கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பா வந்து மாத்தணும் அந்த மாதிரி. சரியா? அது என்னடா கிரீன் ஹைட்ரஜன் ஹப்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த இடத்துலயே வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே ஸ்டோர் பண்ணி அங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, எல்லா விஷயத்தையும். அதை தான் வந்து ஹப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 3 போட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன பார்த்துக்காங்க, ஒன்னு தீன் தயாள், ஒன்னு வந்து விவோ சிதம்பரம்னு, இன்னொன்னு வந்து பரதீப் போர்ட் ஒண்ணு. சரியா? இது வந்து மூணாவது விஷயம். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து ஒரு ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க, சைட் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. அதோட ஃபுல் ஃபார்ம் போட்டுப்பானே, கடைசி கடைசி லைனுக்கு முந்தின லைன். சரியா? ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன் அப்படின்றது அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? புரியுதா? வந்து ஒரு கம்பெனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி லைக் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி வந்து தருவாங்க.
கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலோ, இந்த எலக்ட்ரோலைசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலோ, அவனுக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளவு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 4400 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 15 கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த 15 கம்பெனிஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 3000 மெகா எம்டபிள்யூனா மெகாவாட்டா மெகாவாட் தானே மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவனுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. விளங்குச்சு தானே நான் சொன்னது? ஃபர்ஸ்ட் விஷயம் கிரீன் ஹைட்ரஜனா என்ன ஏது, கிரீன் ஹைட்ரஜன் மிஷின்னா என்ன, அதோட டார்கெட் என்ன, இப்போ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து 3 போர்ட்டை வந்து ஹப்பா வந்து மாத்திருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து மூணாவது விஷயம் வந்து சைட் அப்படின்ற ஒரு ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு போலாமா? கொஞ்சம் நான் சொன்னா புரியுதா புரியலைன்னா சொல்லுங்க. சரியா? ஒரு உண்மை தானே, உண்மை போடுறதுனால எந்த தப்பும் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து அஞ்சாவது நியூஸ் தானே, 1 2 3. ஓகே, அஞ்சாவது நியூஸ்ல வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து என்டிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்போம். என்டிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க, நேஷனலி டிட்டர்மினேட் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து இது வந்து என்டிசின்றது ஒரு பிளான் மாதிரி. சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் நான் அடுத்த 5 வருஷத்துலயோ அடுத்த 10 வருஷத்துலயோ வந்து இவ்வளவு பொல்யூஷனை வந்து குறைப்பேன், அதுக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளான் மாதிரி விடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு கண்ட்ரி இப்ப இந்தியாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷத்துல வந்து நான் வந்து இவ்வளவு பொல்யூஷனை வந்து குறைப்பேன், பொல்யூஷன் தான் புரியுதா, இந்த கார்பன் வந்து குறைப்பேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க. இந்த என்டிசி வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த என்டிசி வந்து விடணும். சரியா? யாருக்கு வந்து இந்த என்டிசி வந்து சப்மிட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸும் அடுத்த 5 வருஷத்துல வந்து நான் என்னென்ன பண்ண போறேன், எவ்வளவு வந்து பொல்யூஷன் வந்து குறைக்க போறேன், எவ்வளவு கார்பனை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த என்டிசி வந்து சப்மிட் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க வந்து 2031 வந்து 35 முடியும் வந்து நம்ம எவ்வளவு வந்து இந்த கார்பனை வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு என்டிசி ரிப்போர்ட் இருக்கு. அந்த என்டிசி ரிப்போர்ட்டை வந்து இப்போ வந்து இந்த யுஎன்எஃப்சிசி இருப்பாங்க பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து நம்ம கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல 2031 வந்து 2035 முடியும் வந்து இந்தியாவோட டார்கெட் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எமிஷன் இன்டென்சிட்டி இருக்கும் பாத்தீங்களா, இந்த எமிஷனை வந்து 47% வந்து குறைக்க போறாங்க. இந்த 2007 வந்து ஒரு குறிப்பிட்ட எமிஷன் வந்து இருந்திருக்குமா 2005, அந்த அதை கம்பேர் பண்றப்ப இப்போ வந்து ஒரு 47% வந்து நாங்க வந்து அடுத்த 2031 இருந்து 35 முடிய வந்து குறைச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கிளீன் எனர்ஜி. இப்போ வந்து நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்றீங்களா, மொத்தம் வந்து ஒரு 100 எலக்ட்ரிசிட்டி, இது எப்படி சொல்ல, மொத்தம் வந்து 100 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அடுத்த 2031 இருந்து 35 முடியும் நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியில மொத்தம் 100 யூனிட் வந்து யூஸ் பண்ணோம்னா அதுல 60 யூனிட் வந்து இந்த கிளீன் எனர்ஜி வழியா வரும் பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி தான் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டார்கெட். சரியா? மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்பன் சிங்கை பத்தி பேசியிருப்பாங்க. கார்பன் சிங்க்னா புரியுதா? ஆல்ரெடி பேசியிருப்பேன். சரியா? அது என்னதான் கார்பன் சிங்க்னு கேட்டீங்கன்னா வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, எதெல்லாம் வந்து இந்த கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணும் பாத்தீங்களா, அதை தான் வந்து கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க. புரியுது தானே? லைக் வந்து இந்த ட்ரீஸ், ஃபாரஸ்ட், வேற என்ன இருக்கு, பிளான்ஸ், இதெல்லாம் வந்து கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க. மூணாவது டார்கெட் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து கார்பன் சிங்கை வந்து கிரியேட் வந்து பண்ண போறோம். கார்பன் சிங்க் மீன்ஸ் என்னது, இந்த ட்ரீஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து கிரியேட் வந்து பண்ண போறோம். எத்தனை மில்லியன் வந்து கிரியேட் பண்ண போறோம்னா கிட்டத்தட்ட வந்து 3.5 இருந்து 4 பில்லியன் டன்ஸ் வந்து CO2 அப்சர்வ் பண்ற மாதிரி கார்பன் சிங்கை வந்து நாங்க வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு 3 டார்கெட் கொண்ட என்டிசியை வந்து இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து சப்மிட் வந்து பண்ணியிருப்போம். வழங்குச்சா? சப்மிட் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கும். வழங்குச்சு தானே? என்டிசினா என்ன, இப்போ வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து இந்தியாவோட டார்கெட் என்ன, அதுக்கு வந்து இப்போ வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு வந்து இங்க இதை வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே இது வந்து 2031 இருந்து 35 முடியும். ஓகேடா, இப்போதைக்கு ஒரு டார்கெட் இருக்கும் பாத்தீங்களா, 2030 முடியும், அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து முன்னாடியே சப்மிட் பண்ணிருப்போம். அதை வந்து டார்கெட்டை வந்து அடைஞ்சிட்டோமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா அடைஞ்சிட்டோம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 2020 என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2030 முடியும் நம்ம டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன், இந்த எமிஷன் இன்டென்சிட்டியா இப்போ வந்து 47%.
முன்னாடி வந்து 2030 முடி வந்து நம்மளோட டார்கெட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 36% வந்து இருந்திருக்கும். 36ல 33ல இருந்து 35% வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து அதை வந்து நம்ம 2020லயே 36% வந்து அடைஞ்சிருப்போம். சரியா? அதுக்கடுத்து வந்து இந்த கிளீன் எனர்ஜி டார்கெட் வந்து இப்போதைக்கு 60 இருக்கா, முன்னாடி இந்த 2030 முடி எவ்வளவு இருந்திருக்கும்னா 40% இருந்திருக்கும். ஆனா வந்து இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2026லயே 52% வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். சரியா? அதே மாதிரி வந்து இந்த கார்பன் சிங்க் இது வந்து எத்தனை மரம் இந்த CO2 வந்து அப்சர்வ் பண்ணும் பாத்தீங்களா, அது எத்தனை பில்லியன் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து 2.2 பில்லியன் 2.29 பில்லியன் கிட்ட வந்து இருக்கு. இதையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஃபர்ஸ்ட் என்டிசினா என்ன, அந்த என்டிசி ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும், அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து யாரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்டிசி ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து 2031ல இருந்து 35 முடியும் இந்தியாவோட டார்கெட் என்ன அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2031ல இருந்து 35 முடியும் ஓகேடா, 2030க்குள்ள வந்து ஆல்ரெடி டார்கெட் வந்து வச்சிருக்கல, அந்த டார்கெட் வந்து அடைஞ்சிட்டியா இல்லையா அப்படின்றதையும் பேசியிருப்பாங்க. ஓகே, அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து போலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒருத்தவன், நல்லா வச்சுக்கோங்க, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒருத்தவன் ஒரு ட்ரேடிங் டூலை வந்து கொண்டு வராங்க. எந்த மாதிரி டூலும் பார்த்துக்கோங்க, ஒரு ட்ரேடிங் டூலை வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா NHT ஆப்ஷன் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா? இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து என்னையே எடுத்துக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் வந்து பண்றேன். இப்போ வந்து இந்த டூல் வந்து எனக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூல்ட்ட வந்து கேட்பேன், இந்த மாதிரி வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது கேட்பேன். அந்த டூல் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணா வந்து அதிகபட்சம் இவ்வளவு வந்து இவ்வளவு ப்ராஃபிட் வந்து வரும், அதே நேரத்துல வந்து இவ்வளவு லாஸும் உனக்கு வந்து வரும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி வந்து கொடுக்கும். சரியா? வேற என்ன இந்த டூல்ல வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ ரியல் டைம்ல வந்து பாத்துக்கலாம். சரியா? அந்த ட்ரேட் வந்து இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு கிராஃப் மாதிரி இருக்குமா, இந்த டைத்துல வந்து இவ்வளவு கூடுது, இந்த டைத்துல வந்து இவ்வளவு குறையுது, அந்த மாதிரி விஷயத்த வந்து நீ வந்து ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். வேற என்ன இந்த டூல்ல வந்து சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டெல்டா காமானா புரியுதா, இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அது என்னடா டெல்டான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஷேரோட பிரைஸ் வந்து எவ்வளவு கூடுது, இப்ப வந்து டெல்டா 1% இருக்குன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து அந்த ஷேர் வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா டெல்டா 1%னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 101 ரூபாவாச்சு அந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் இந்த ஆப்ல வந்து காட்டும். புரிஞ்சுச்சா? புதுசா வந்து NST ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஒருத்தவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு ட்ரேடிங் டூல் மாதிரி. சரியா? இந்த ட்ரேடிங் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கைட் பண்ணணும், அவங்க வந்து சேஃபா வந்து ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சு தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. யாருக்காச்சும் புரியலன்னு சொல்லுங்க. சரியா? இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரியல. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒருத்தன் இருப்பான், அவனோட பேர் பாத்துக்காங்க அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்றது அவனோட பேர். ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ராக்கெட்டை பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட்டை வந்து அனுப்புறது, ஸ்பேஸ்க்கு வந்து அனுப்புறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் வந்து பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னா ரீசெண்டா வந்து ஒரு இன்ஜினை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அந்த இன்ஜினோட பேர் பாத்துக்காங்க அக்னைட் அப்படின்றது அந்த இன்ஜினோட பேரு. இதோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ஜினை வந்து 7 நாள்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பான். நல்லா வச்சுக்கோங்க, இந்த பில்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பில்ட் பண்ணது வந்து 7 நாள்ல வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணிருப்பானா 3D பிரிண்டிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து இதை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த நியூஸ் என்ன சொல்லிருப்பானா, இந்த மாதிரி வந்து அக்னைட் அப்படின்ற ஒரு இன்ஜினை வந்து இவன் வந்து பில்ட் பண்ணியிருந்தானா அந்த இன்ஜினை வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சு தானே? டெஸ்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்றத விஷயம். வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்னைட் என்ஜின் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எந்த மெட்டல் வந்து இந்த இதை வந்து மேக் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இன்கோனல் அப்படின்ற ஒரு மெட்டல் இருக்கும். அதுதானே, இன்கோனல் அப்படின்ற ஒரு மெட்டல் இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மீட்டர். சரியா? அந்த மெட்டல் வந்து 1 மீட்டர்ல சிங்கிள் மெட்டலா, புரியுதா, எந்த வித ஜாயிண்டும் பண்ணாம சிங்கிள் மெட்டலாவே இந்த இன்ஜினை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஒரே பீஸ்ல வந்து அந்த மெட்டல் அந்த வந்து ஒரு மீட்டர் பீஸை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த பீஸ் ஃபுல்லாவே லைக் வந்து வேற இந்த லைக் வந்து புரியுதுதான் நான் சொல்றது, எந்த வித ஜாயினிங் பார்ட்ஸ் இல்லாம அந்த ஒரே மெட்டல்ல லைக் வந்து அந்த ஒரே மீட்டர்ல வந்து அந்த இன்ஜினை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க, மேக் வந்து பண்ணிருப்பாங்க, அதாவது பில்ட் வந்து பண்ணிருப்பாங்க. புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே?
ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே. அதுக்கடுத்து வந்து இந்த செபி, சரியா? இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி போட்ட போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து போட்டுட்டாங்க, சரியா? யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. செபியோட ஹோல் டைம் மெம்பரா வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட பேர் பாத்துக்காங்க, கொம்பேலா வெங்கட ராமணமூர்த்தி அப்படின்னு தான் அவங்களோட பேர், சரியா? இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். செபில வந்து யார் யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஒரு சேர்மன் இருப்பாங்க, 4 ஹோல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க அந்த ஹோல் டைம் மெம்பர்ல. அவங்களோட பேர் என்னன்னா அஸ்வினி பாட்டியா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து இப்ப வந்து கொம்பேலா வெங்கட ராமணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து 4 ஹோல் டைம் மெம்பர்ஸ் சொன்னீங்கன்னா இவர் ஒரு ஆளு. இன்னும் 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அமர்ஜித் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க, காம்லேஷ் சந்திரா வர்ஷினி அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து சந்தீப் பிரதான் அப்படின்னு ஒருத்தவங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? செபியை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதோட சேர்மன் பாத்துக்கோங்க, துகின் காந்தா பாண்டே அப்படின்றது தான் அவங்களோட சேர்மன். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பை மகாராஷ்டிரா இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க, சரியா? இந்த உதான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், இதை அடிக்கடி நம்ம படிப்போம். இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க புரிஞ்சிச்சா? உதான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். புரிஞ்சிச்சா? உதான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஓகே, சூப்பர். 2016. சூப்பர். இந்த உதான் ஸ்கீம் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து 2016 கடைசியா கரெக்டா சொல்லுமா வந்து ஏப்ரல் 27 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. யார் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து மொத்தம் வந்து ஒரு 3 வித டார்கெட் இருக்கும். டார்கெட் இல்ல, ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பாங்க. என்னென்ன கோல்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த காமன் பீப்புள்ஸ் நம்மள மாதிரி இருக்க ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து இந்த பிளைட்ல வந்து போகணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து அதோட விலை வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஊர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன ஊரையும் பெரிய பெரிய ஏர்போர்ட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து அதுல இருக்க இந்த முக்கியமான 2 கோல்ஸ், சரியா? இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அந்த உதான் ஸ்கீம் வந்து மாடிஃபை வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்துக்காங்க, மாடிஃபை தானே பண்றாங்க, அப்டேட் மாதிரி வந்து பண்றாங்க, சரியா? அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்டேட் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 28,840 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கோங்க. இந்த உதான் ஸ்கீம் வந்து இப்ப வந்து அப்டேட் வந்து பண்றாங்க. அதுக்காக வந்து 28,840 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அடுத்த 10 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அப்படி என்னதான் அப்டேட் பண்றாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4 அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு 100 ஏர்போர்ட் வந்து கொண்டு வராங்க. நல்லா வச்சுக்கோங்க. புதுசா வந்து ஒரு 100 ஏர்போர்ட் வந்து கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஏர்போர்ட்டோட காசு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 100 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 100 ஏர்போர்ட் 100 கோடி. பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12,159 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. அப்ராக்சிமேட்டா 100 கோடி, சரியா? 100 × 100 10,000 தான் வருதுன்னு கேட்காதீங்க. இதுக்கான பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12,159 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெலிபேடுன்னு சொல்லுவாங்க. ஹெலிபேட்னா புரியுதா? லைக் வந்து எப்படி வந்து பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கோ, ட்ரெயினுக்கு வந்து எப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ, புரியுதா? ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை லேண்ட் பண்றது டேக் ஆஃப் பண்றதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து ஹெலிபேடுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து ஒரு 200 ஹெலிபேட் வந்து கொண்டு வராங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஹெலிபேடும் 15 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. மொத்தம் வந்து இதுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3,661 கோடி, சரியா? வேற என்ன இதுல படிக்கணும்? அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ், இந்த லைக் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த உதான் பிளைட்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக வந்து சில பல ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது எத்தனை கோடின்னு பாத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 3 கோடி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? கடைசியா வந்து இந்த விஜிஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங் சொல்லுவாங்க. இந்த ஃபண்டை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது என்னதான் வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங்னா, இதை பத்தியே எக்ஸாம்பிள் வச்சுக்காங்களேன். இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஏர்கிராப்ட் கம்பெனி இருக்கு, சரியா? அவன் என்ன பண்றான்னா வந்து இந்த மாதிரி வந்து பிளைட்டை வந்து விடுறாங்க. இப்ப என்ன சொல்றான் கவர்மெண்ட், சின்ன சின்ன ஊரையும் கனெக்ட் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து அவனோட கவர்மெண்ட் சொன்னதுக்காக இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஊருக்கு வந்து ஒரு பிளைட்டை வந்து விடுறாங்க. இப்ப வந்து அவன் வந்து அந்த ஊருக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, அந்த ஏரோப்ளேன் இருக்கும் பாத்தீங்களா, அது போயிட்டு வர்றதுக்கு வந்து எவ்வளவு செலவு ஆகும்னா அந்த ஏர்கிராப்டுக்கு ஒரு 40,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
அந்த ஏர்கிராப்ட்ல வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து எத்தனை பேர் உட்கார முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு 40 பேர் வந்து உட்கார முடியும். ஒவ்வொரு சீட்டுக்கு வந்து டிக்கெட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய். சரியா? இந்த மாதிரி வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 × 40 40,000 ரூபாய் வந்து லைக் வந்து டிக்கெட் காசு வந்து வருதா. அவன் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும்னா ஒரு 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் லாபம் வச்சுதான் வைப்பாங்க. ஒரு 40,000 ரூபாய் வந்து அவனோட டிக்கெட் காசு, போயிட்டு வர்றதுக்கு வந்து 30,000 ரூபாய் ஆகுது. இவன் கவர்மெண்ட் சொன்னதுக்காக அந்த சின்ன ஊருக்கு வந்து பிளைட் வந்து விட்டானா டெய்லியும் 40 பேர் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? ஒரு 10 பேரோ 20 பேரோ தான் வருவாங்க. 10 பேரே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வந்து காசு ஆகுது? 1000 ரூபாய் × 10னா 10,000 ரூபாய். ஆனா வந்து இவனுக்கு வந்து முதல் எவ்வளவு? 30,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய் லாஸ் ஆகுதா? இந்த 20,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இதான் வந்து வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங் சொல்லுவாங்க. வளர்ந்துச்சா? ஓகே. இப்ப என்ன பண்றாங்க வந்து 4வது விஷயம், இந்த வந்து வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபண்டிங் வழியா வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,043 கோடி வந்து அலோகேட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி இந்த உதான் ஸ்கீம் வந்து இப்ப வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்காக வந்து 28,840 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? அதுக்கப்புறம் வந்து கடைசியா இருந்தது இந்த ஸ்மாலர் ஏர்கிராஃப்ட் ஷார்டேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்காக வந்து ஹால் துரு ஹெலிகாப்டரையும் ஹால் டானியர் ஏர்கிராஃப்டையும் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகே, அதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீம் பத்தியும் ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, இமிகிரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்றத அந்த ஸ்கீமோட பேர். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து நார்மலா என்னவே எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்க இருந்து ஒரு மலேசியாவுக்கு வந்து போறேன்னா முன்னாடி இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விசா எடுக்கணும். சரியா? லைக் வந்து நான் வந்து எந்த காரணத்துக்காக போறேன், எவ்வளவு நாள் வந்து போயிட்டு வந்து வருவேன், இந்த மாதிரி சொல்லி வந்து எனக்கு வந்து ஒரு விசா வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த விசா ஆபீஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆபீஸுக்கு வந்து போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல வந்து கேட்பாங்க எதுக்காக போறேன், எப்போ வரும், இந்த மாதிரி கேட்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்கணும். கொடுத்த பிறகு ஒரு 10 நாள்லயோ ஒரு 20 நாள்லயோ சரியா அவன் வந்து எனக்கு வந்து விசா வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. சரியா? அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து நார்மலா நடக்குது. சரியா? இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்கீம்ல வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த விசா ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு வந்து நீ எல்லாம் போகலாம் தேவையில்ல. வீட்டுல உட்காந்து இந்த ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஸ்கீம்ல வந்து ஆன்லைன்லயே வந்து நீ வந்து விசா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த விசாக்கான காசையும் வந்து நீ அந்த ஆன்லைன்லயே வந்து செலுத்திக்கலாம். சரியா? அதே மாதிரி வந்து வேற என்ன இந்த ஸ்கீம்ல இருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த இமிகிரேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த செக்கிங் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஸ்கீம்ல வந்து லைக் வந்து முன்னாடி வந்து நார்மலா மேனுவலா செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சில பல மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சங்கள். இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி 2019 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்பயும் இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. இதை வந்து இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீமை இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அதாவது மார்ச் 31 2031 முடிவு வந்து இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து இந்த மார்ச்சோட முடிகிற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சு தானே? எத்தனை கோடிக்குன்னு பார்த்துக்காங்க? 1800 கோடி அப்படின்றது சொல்ல தெரியணும். விசா இமிகிரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் சிம்பிளை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இப்ப இருக்கு. இதை வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நான் முன்னாடி சொன்னேன்னா இந்த 2019 முன்னாடி அப்போ வந்து விசா எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 10 நாள் வச்சுக்கோங்களேன். 10 நாள் தான் படிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, அது போல. ஆனா வந்து இப்போதைக்கு இப்ப வந்து எவ்வளவு நாள்ல வந்து எவ்வளவு நேரத்துல வந்து விசா எடுக்க முடியும்னா இந்த ஸ்கீம் வழியா கிட்டத்தட்ட வந்து 72 மணி நேரத்துல 3 நாள்ல வந்து விசா வந்து எடுத்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த இமிகிரேஷன் அந்த செக்கிங் ப்ராசஸ் இருக்கும் பாத்தீங்களா? முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5ல இருந்து 6 நிமிஷம் வந்து ஆகும். இப்போ வந்து 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள வந்து இமிகிரேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகேவா? 2019 வந்து இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1011 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து லோன் வந்து தராங்க. சரியா? இந்தியாவோட ஒரு 4 ப்ராஜெக்டுக்காக வந்து லோன் வந்து தராங்க. அது என்னென்ன ப்ராஜெக்ட், ஏது ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்த நியூஸ். சரியா? மொத்தம் வந்து 4 ப்ராஜெக்ட் சொன்னேன்னா இந்த 4 ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து எவ்வளவு கோடி வந்து லோன் வந்து தராங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16,420 கோடி வந்து லோன் வந்து தராங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகாராஷ்டிரால ஹெல்த் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 62,294 மில்லியன் ஜாப்பனீஸ் yen இருக்கும் பாத்தீங்களா? அவ்வளவு வந்து தராங்க.
அதே இது பஞ்சாப்ல வந்து இந்த ஹார்டிகல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 18,684 ஜாப்பனீஸ் yen வந்து தராங்க, மில்லியன் ஜாப்பனீஸ் yen தராங்க. அதே மாதிரி வந்து இந்த பெங்களூர்ல வந்து மெட்ரோ ஃபேஸ் 3 மெட்ரோக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,02,480 மில்லியன். சரியா? அதே மாதிரி மும்பைல மெட்ரோ லைன் வந்து போடணும் அப்படின்றதுக்காக 11வது மெட்ரோ லைன் வந்து போடணும் அப்படின்றதுக்காக ஒரு 92,400 மில்லியன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்கன்னா, இந்த 4 ப்ராஜெக்டை வந்து நாங்க வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம்னு கேட்டீங்கன்னா 2032 இருந்து 2034 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பான். வழங்குச்சா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? இந்த உத்தரகாண்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது அதோட பேர். சரியா? அது என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல வந்து எல்லா பேரும் வந்து ஒரே மாதிரி வந்து ஃபாலோ வந்து பண்ணணும். புரியுதா? இப்ப மேரேஜ் இருந்துச்சுன்னா எல்லா பேரும் வந்து ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மேரேஜ் சர்டிபிகேட் வந்து எவ்வளவு நாளுக்குள்ள வந்து எடுக்கணும். அதுக்கு இப்ப வந்து கிறிஸ்டின் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டின் வந்து இப்ப வந்து நீங்க வந்து சர்ச்சில் வந்து மேரேஜ் பண்றீங்கன்னா அப்பவே வந்து உனக்கு வந்து சர்டிபிகேட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதே இது ஹிந்துஸ்னா கொஞ்ச நாள் லைக் வந்து கோயில கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து எடுப்பாங்க. முஸ்லிம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் முன்னாடி. சரியா? இந்த சிவில் கோட் இந்த இந்த சட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரி, அதாவது ஒரு ஊர்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் லைக் வந்து நீ கிறிஸ்டினோ முஸ்லீமோ ஹிந்துவோ அதெல்லாம் தேவையில்ல, இத்தனை நாளுக்குள்ள வந்து எடுக்கணும்னா இத்தனை நாளுக்குள்ள வந்து எடுக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா, அததான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க. இது மேரேஜுக்கு மட்டும் இல்ல, மேரேஜ், டைவர்ஸ், உமன்ஸ்க்கான ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இப்போ வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி வந்து இது வந்து உத்தரகாண்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ரெண்டாவது வந்து எங்க கொண்டு வராங்கன்னா குஜராத்ல வந்து கொண்டு வராங்க. இந்த இதுக்கீழ வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேரேஜ் ரூல். இந்த மேரேஜ் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே வந்து குஜராத்ல நீ யாரா வேணா இருக்கலாம், நீ கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், நீ மேரேஜ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க, மேரேஜ் நடந்துச்சுன்னா அடுத்த 60 நாளுக்குள்ள வந்து நீ வந்து அந்த மேரேஜ் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். ஒருவேளை வாங்காட்டி உனக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. எவ்வளவு வந்து போடுவாங்கன்னா 10,000 ரூபாய் வந்து ஃபைன் வந்து போடுவாங்க. ஓகேவா? இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது மேரேஜ் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வந்து மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது, ஃபேக்கா வந்து மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளவு வந்து கொடுப்பாங்கன்னா அப் டு 7 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து மேரேஜ் ரூல். சரியா? இது எல்லாரும் வந்து இந்த இனிமே வந்து இந்த குஜராத்ல இருக்க எல்லாரும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டைவர்ஸ் ரூல். டைவர்ஸ் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்களா, டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாஸ்டர்ஸ், அவங்க முன்னாடி வந்து இந்த பார்ப்பா எனக்கு உனக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து டைவர்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதே இது ஹிந்துஸ் இருந்தாங்கன்னா இந்த பூசாரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி உன் தலைமையில வந்து நாங்க வந்து 2 பேர் விலகுறோம் அப்படின்னு சொல்லி வந்து டைவர்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க வந்து இந்த ரூல்ஸ் கீழே இந்த டைவர்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து இனிமேல் டைவர்ஸ் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து இந்த கோர்ட்ல வந்து இந்த கோர்ட் வழியா வந்து டைவர்ஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, கோர்ட்டோட அப்ரூவலோடையதான் வந்து டைவர்ஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ற டைவர்ஸ் தான் வந்து உண்மையான டைவர்ஸ். அது இல்லாம நீ வந்து வேற மாதிரி இந்த பிரைவேட்டா இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபாதர் முன்னாலேயோ பூசாரி முன்னாலேயோ இந்த மாதிரி டைவர்ஸ் பண்றதுக்கு வந்து அலோ இல்ல. அப்படி நீ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து ஒரு 3 வருஷம் வந்து உனக்கு வந்து லைக் வந்து சிறை தண்டனை வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது டைவர்ஸ் ரூல்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த உமன்ஸ் ரைட்ஸ்க்கு இதுக்கு என்ன சொல்லியிருப்பானா, உமன்ஸ் வந்து எந்த வித எப்படி சொல்றது, அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீயா இருக்குது, அது என்னது, ஐயோ அந்த டேம் வர மாட்டேங்குது, இப்படியே வச்சுக்காங்க. சரியா? உமன்ஸ் வந்து இந்த டே மேரேஜ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இன்னொரு திருமணம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து எந்த வித தடையும் இல்ல. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டா இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அது என்னடா ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா, ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பாவோட சொத்து இருக்குன்னா அது வந்து மகனுக்கு வந்து எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி வந்து மகளுக்கும் உரிமை இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து 4வது விஷயம். என்னது புரிஞ்சுட்டானு நான் சொன்னது? ஓகே. அடுத்து வந்து அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த லிவிங்ல இருக்கவங்க வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. உன்னோட வயசு வந்து 18 கீழே இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம், 18ல இருந்து 21 கீழே வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், 21க்கு மேல வந்து இருப்பாங்க பாத்தீங்களா இந்த லிவின்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, 18 வயசுக்குள்ள வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கவே கூடாது, அது சட்டப்படி அனுமதியே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து 18 ல இருந்து 21 வயசு முடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து இருந்துக்கலாம் சரியா, லிவின்ல இருந்துக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து இந்த பொண்ணு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து நீ வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். 18 ல இருந்து 21 வயசுக்குள்ள ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட பொண்ணு இந்த பையன் கூட தான் வந்து லிவின்ல இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 18 ல இருந்து 21 முடியும். 21க்கு அப்புறம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரிஜிஸ்டர் மட்டும் தான் ரிஜிஸ்டர் வந்து பண்ணாம மட்டும் போதும். ஆனா வந்து கண்டிப்பா ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். நாங்க இவங்க கூட தான் இருக்கோம், அவங்க கூட தான் இருக்கோம், லிவின்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். இது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்தவித அனுமதியும் தேவையில்ல. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ரூல்ஸுங்க சரியா, இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். இந்த இந்த யூனிட் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட வந்து இப்ப வந்து குஜராத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி உத்தராகண்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப வந்து குஜராத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன இதுல இங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வந்து வருதுன்னா, ஆர்டிகல் 44 கீழே வந்து வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ஒருவேளை அந்த லிவின்ல இருக்க பாத்தீங்களா, லிவின்ல இருந்து நீ வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணலன்னு கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள வந்து பண்ணணும் போல. பண்ணாட்டியே உனக்கு வந்து 10,000 ரூபாய் ஃபைன் போடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கான். கடைசியா நான் வந்து சொல்லி வந்து முடிச்சிட்டு போனா வந்து எப்படி வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கோ அதே மாதிரி வந்து இதே சிமிலரா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். அதோட பேரு பாத்துக்காங்க போர்ச்சுகேஸ் சிவில் கோட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். இதை வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா கோவா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் வந்து ஒரு ஏர் கண்டிஷனிங் கம்பெனி கூட வந்து ஒரு இதை வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. யாரு கூட? இந்த ஏர் கண்டிஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லைக் வந்து அவனுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது பார்த்திருப்போம். யாரு கூட? புரிஞ்சுச்சா? இப்போ வந்து ஒரு ஏர் கண்டிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான லைக் வந்து அவனுக்கு தேவையான மென்டர்ஷிப்போ, அவனுக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டியோ, அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டோ இதெல்லாம் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் வந்து ஒருத்தவங்க கூட சைன் பண்ணிப்பாங்க, ஒரு ஏர் கண்டிஷன் கம்பெனி கூட. தெரியல, எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கா? ஒரு 5 நாளைக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடியோ பார்த்திருப்போம். இந்த வோல்டாஸ் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்திருப்போம். நான் இருக்கா? ஓகே, அதே தான் சரியா. இப்போ வந்து யாரு கூட வந்து சைன் பண்றாங்கன்னா அதே விஷயத்துக்காக இப்போ வந்து ப்ளூ ஸ்டார் கூட வந்து சைன் பண்றாங்க. யார் வந்து சைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் தான் வந்து சைன் பண்றாங்க. யார் கூட பாத்துக்கோங்க, ப்ளூ ஸ்டார் கூட வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். மிச்சம் எல்லா கதையும் அதே கதை தான். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஏர் கண்டிஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்க்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, கடைசியா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் யூடியூப் வந்து சைன் பண்ணிருப்பாங்க சரியா. லைக் வந்து ஒரு எம்ஓஐ மாதிரி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்தியாவோட ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபோல்க் டான்ஸ், இந்த பரதநாட்டியம் இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்க் டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா, ஆடுறதோ பாடுறதோ, அவங்க வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து அவங்க வந்து நல்லா பண்றாங்க. ஆனா வந்து அவங்களோட திறமை வந்து மத்த வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ தெரியாமே வந்து போயிருது. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் வந்து யூடியூப் கூட வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த சைன் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா இந்த யூடியூப் தர இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த ஃபோல்க் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, இந்த பார்ப்பா இப்படிதான் வீடியோ எல்லாம் எடுக்கணும், இப்படிதான் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும், இப்படிதான் வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நீ வந்து யூடியூப்ல வந்து அவனோட டான்ஸையோ பாட்டையோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்ல போட்டா வந்து ரீச் ஆகும் பாத்தீங்களா, லைக் வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து ரீச் ஆகும் பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025ல மட்டும் இந்தியாவோட கண்டென்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை எத்தனை பேர் வந்து அதுல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து வெளிநாட்டுல வந்து பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 15% வந்து வெளிநாட்டுல வந்து பாக்குறாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க சரியா. இந்த வெளிநாட்டுல பாப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்தியன் கண்டென்ட் பாக்குறவங்கள 15% வந்து இந்தியன் கண்டென்ட் வந்து பாக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே நான் சொன்னது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 25 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த விக்டம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் த டிரான்ஸ் 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 டிரான்ஸ்லேட்டிங் ஸ்லேவ் ட்ரைப், அதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்காங்க அப்படின்னு ஒரு டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா ஜஸ்டிஸ் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க சரியா.
ஜஸ்டிஸ் இன் ஆக்ஷன், கன்ஃபரண்டிங் ஹிஸ்டரி, அட்வான்சிங் டிக்னிட்டி, எம்பவரிங் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு தீம்ல வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் 25 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் சாலிடரிட்டி வித் டிடைன் அண்ட் மிஸ்ஸிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு டேவா வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ஜிடிபி வந்து பார்த்திருப்போம். இந்த கோல்ட்மேன் ஒருத்தவங்க வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து எஸ்என்பி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 2027 ஃபினான்ஷியல் இயர்ல 7.1% ஆகும், 2028 ஃபினான்ஷியல் இயர்ல 7.2% ஆகும் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரான்ஸோட முன்னாள் பிஎம் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, லியோனல் ராபர்ட் ஜோஸ்பின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. சரியா, அவங்க வந்து இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட். சரியா, அது வந்து சிக்கிம்ல வந்து நடந்திருக்கு. எத்தனை எடிஷன் பார்த்துக்கோங்க, 49 எடிஷன். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யோனஸ் சன்ரைஸ் ஜூனியர் நேஷனல் பேட்மிண்டன் அப்படின்றத சாம்பியன்ஷிப்போட பேரு. இது வந்து சிக்கிம்ல வந்து நடந்திருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. கடைசியா வந்து ஒரு புக்கை பத்தி பேசியிருப்பாங்க. என்ன புக்குன்னு கேட்டீங்கன்னா கருணா அப்படின்றது அந்த புக்கோட பேரு. த கருணா த பவர் ஆஃப் கம்பஷன் புக் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. இந்த புக்கை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா கைலாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா நான் சொன்னதெல்லாம்?